இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழ் உலகத்தையும் காத்திருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இது மாபெரும் விஞ்ஞானியான நம்ம குருநாதர் அகத்திய பெருமானோட பிரபஞ்ச ரகசியங்களை சுருக்கமா சொல்ற ஒரு சிறப்பு பதிவுங்க. சித்தனருள் பகுதி 2086 இருந்து அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளிய உன்னத செய்தி இது. இத கேக்குற நீங்க உண்மையிலே புண்ணிய ஆத்மாக்கள் தாங்க. ஏன்னா சிவபெருமான், பார்வதி தேவி, அகத்தியர் போன்ற மாபெரும் தெய்வங்களோட இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறப்போ நிச்சயமா உங்க வாழ்வுல சகல நன்மைகளும் பெருகும். சரி, இந்த பிரம்மாண்டமான படைப்பு பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கிய குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம், பிரபஞ்சத்தோட உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பல கோடி முறை சுழல்ற ஒரு மகா ஒளிப்பிழம்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நாம டெய்லி பார்க்குற சூரியன் ஒரு நட்சத்திரமே கிடையாதுங்க. அது அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு கிரகம் மட்டும்தான். இத உள்ளே இருந்து இயக்குறவர் முழுமுதல் கடவுளான சிவபெருமான். நவீன அறிவியல் இத வெறும் கடுகு சைஸ் புள்ளின்னு சாதாரணமா நினைச்சுதே. எப்படிப்பட்ட இறைவனோட நாடகம் பாருங்க இது. இரண்டாவது பாத்தீங்கன்னா கிரகங்களோட உருவாக்கம். அந்த மகா நெருப்புல நடந்த பிரம்மாண்டமான அணுவெடிப்புகளால சிதறன பெரிய பெரிய கற்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற கிரகங்களா மாறிடுச்சு. இந்த வெடிப்போட பயங்கரமான தாக்கத்தினாலதான் பூமி 23 டிகிரி சாய்வா சுத்துது. என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல? இறுதியாக ஆன்மாக்களின் பிறப்பு. அந்த அணுவெடிப்புகள் நடக்கும்போது உருவான சாம்பல் துகள்கள் தான் பூமியில வந்து விழுந்த ஆன்மாக்களா மாறிச்சு. ஒரு பெரிய நெருப்போட சாம்பல் தாங்க இன்னைக்கு பல கோடி பிறவி எடுக்கிற நம்ம மனித ஆன்மாக்கள் அப்படிங்கிற பெருமை இது உணர்த்துது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த சூரிய குடும்பமும் சரி, நம்ம ஆன்மாக்களும் சரி, அந்த மாபெரும் தெய்வீக நெருப்போட சிதறல்கள் தான் அப்படிங்கிறது அகத்திய பெருமான் நமக்கு காட்டுற மிகப்பெரிய ரகசியம். இந்த உலகளாவிய சிங்னிய பொறுமையா கேட்ட நல் உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இது முற்றிலும் இலவசம், எந்த காப்புரிமையும் கிடையாது. அதனால இதை உங்க வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், யூடியூப்னு எல்லா தளங்களிலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது உங்களுக்கு நிச்சயமா முதல் தர உயர் புண்ணியத்தை தரும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.